ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் எவையும் என் விழிப்படலத்தில் தெரியவில்லை. எந்த நேரமும் பெருமழை பெய்யக்கூடும் என்ற பின்னணியில் நெடுநாட்களுக்கு பிறகு தலைநகர் சென்னையில் பிரமிக்கத்தக்கதோர் மாபெரும் கூட்டத்தை, ஒளி வெள்ளத்திற்கு மத்தியிலே நடைபெறுகிற கூட்டத்தை, மேடைக்கு எதிரே திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களினுடைய படங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இந்த மேடையில் மின்னல் வேகத்தில் காட்சியளித்து மறைகின்ற படங்களில் நான் உயிரினும் மேலாக நேசிக்கின்ற என் தலைவன், விடுதலை புலிகளினுடைய தலைவன், உலக நாடுகளில் இப்படிப்பட்டதோர் மாவீரன் இதுவரை பிறந்ததில்லை என்று சொல்லத்தக்க வகையில் எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் 7 அணு ஆயுத வல்லரசுகளினுடைய ஆயுத உதவியை பெற்று தாக்குகின்ற சிங்கள கொலைகார அரசை எதிர்த்து கப்பல் படை, தரைப்படை, அனைத்திற்கும் மேலாக வான்படை காட்டுக்குள்ளே இருந்து தயாரித்து அங்கேயே விமான தளத்தை, ஒரு பாயை சுற்றுவதை போல ஒரு விமான தளத்தை அமைத்து அதிலிருந்து புறப்பட்ட விமானங்கள் கொழும்பு நகரிலே குண்டுகளை வீசிவிட்டு திரும்பவும் மன்னி காட்டுக்கு வருகின்ற இந்த சாதனையை எந்த நாட்டிலிருந்தும் துளியளவு உதவியும் பெறாமல் புரட்சிகளை நடத்திய தலைவர்கள் உலக வரலாற்றிலே அநேகம் பேர் உண்டவர்கள் சரித்திரத்தை நான் முறையாக படித்திருக்கின்றேன். பிடல் காஸ்ட்ரோவால் இயலாததை, செகுவேராவால் இயலாததை, ஹோசிமின்னால் இயலாததை, மாவோவால் இயலாததை, லெனின் உள்ளிட்ட தலைவர்களால் இயலாததை, நெல்சன் மாண்டேலா 27 ஆண்டுகள் சிறைச்சாலையில் வாடினாரே, அவர் ஆயுத புரட்சியை தொடங்கித்தான் குற்றஞ்சாட்டப்பட்டு காராகிரகத்திலே அடைக்கப்பட்டாரே, அவரது படை வீரர்கள் செய்ய முடியாததை, உலகிலே வாழ்கிற இனங்களில் மூத்த இனமாகிய இந்த தமிழ் இனத்தின்